ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவிக்கோங்க. இப்போ எல்லாம் துருவியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. இது எண்ணெயில் கூட வதக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கூட மூடி வைக்கலாம். தண்ணியெல்லாம் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, அதனால். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஒரு பொடி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பரட்டினா போதும், இறக்கிடலாம். நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சது.